subscribe now and press the bell icon. Never miss an update. வணக்கம் நண்பர்களே, விஜயபாய் பேசுவேன். இன்னைக்கு சேவிங்ஸ் பற்றி பேசலாம் அப்படின்ட்டு இருக்கேன். இந்த ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் நிறைய பேர், இல்லத்தரசிகள், இல்ல தலைவிகள் எப்படி காசை சேமிக்கிறது அப்படின்றத முதல்ல நம்ம கற்றுக்கணும். முதல் பாயிண்ட் நான் என்ன சொல்கிறது, பட்ஜெட். எவ்வளோ பணம் வருது, எவ்வளோ வெளியில் போகுது, எங்கேருந்து பணம் வருது, எப்படி வெளியில் போகிறது, இதை முதல்ல நம்ம கற்றுக்கணும். நம்மளுடைய செலவுகள் என்னவா இருக்கோ அதை முதல்ல எழுதி வைக்கணும். எவ்வளவு வருமானம், எவ்வளவு செலவு அப்படின்னு தெரிஞ்சால் மட்டும்தான் குடும்பத்தை அடுத்த நகர்வுக்கு கொண்டு செல்ல முடியும். மெயினாக ஓவர் ஸ்பெண்டிங்கை கண்ட்ரோல் பண்ணணும். அத்தியாவசிய தேவைகளை மட்டும் செய்யணும், தேவையில்லாத செலவை குறைக்கணும். அடுத்தது, இப்போ மாதம் மாதம் இதற்கான கமிட்மெண்ட் இருக்கு அப்படின்னும் போது அதுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். 6 மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு செமஸ்டர் ஃபீஸோ, வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு ஸ்கூல் ஃபீஸோ, ஒரு இன்சூரன்ஸோ, இது மாதிரி கிளாஸிஃபை பண்ணிக்கணும். மாத பட்ஜெட் என்ன, 6 மாதத்துக்கு ஒன்று என்ன, வருஷத்துக்கு ஒன்று என்ன, இதை பிளான் பண்ணணும். ரெண்டாவது, எது தேவையோ அதை வாங்கணும். பணத்தை சேவ் பண்ணணும் அப்படின்னா முதல்ல எது தேவை, எது அத்தியாவசிய தேவை அப்படின்றத முதல்ல முடிவு பண்ணணும். சரியா? இதை பண்ணும்போதே நிறைய பணம் வீணாவதை தடுக்க முடியும். இப்போ நம்மகிட்ட ஒரு டிவி இருக்கு, எது தேவை, எது அத்தியாவசிய தேவை. இப்போ நம்மகிட்ட டிவி இருக்கு, அது பழசா இருக்கு, இல்லை ரொம்ப பழசா இருக்கு. ஆனா நம்மளோட டிவி வாங்கி 1 இயர் தான் ஆகுது, 2 இயர்ஸ் தான் ஆகுது. பக்கத்து வீட்டில் ஒரு பெரிய டிவி வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாங்கணும்னு நினைக்கிறோம் பாருங்க. அதுதான் தேவைக்கும் அத்தியாவசிய தேவைக்கும் டிஃபரன்ஸ். எது தேவையோ அதை வாங்காதீங்க, எது அத்தியாவசிய தேவையோ அதை வாங்க. அடுத்தது, இப்போ நம்ம எவ்வளவு செலவு பண்றோம் அதை நம்ம ட்ராக் பண்றோமா? வருமானம் இவ்வளவு வருது, ஒரு 10,000 ரூபாய் வருதுன்னும் போது நம்மளோட செலவுகள் என்ன அப்படின்றத நம்ம ட்ராக் பண்றோமா? ட்ராக் பண்ணுறது எதை பண்ணணும், நம்மளுடைய செலவுகளை ட்ராக் பண்ணணும். இதை நம்ம மேனுவலாகவும் பண்ணலாம். ஒரு டைரி எடுத்து எழுதலாம், நோட்டு போட்டு எழுதலாம். இப்போ லேப்டாப்போ சிஸ்டமோ இருந்ததுன்னா ஒரு எக்ஸல் ஷீட் போட்டு எழுதலாம். அதையும் தாண்டி இப்போ எல்லாமே மொபைல் ஆப்ஸ் தான். அப்போ நிறைய மொபைல் ஆப்ஸ் இருக்கு. அதில் எக்ஸ்பென்ஸ் ட்ராக்கிங் ஆப்ஸ் இருக்கு. அதாவது செலவுகளை எப்படி ட்ராக் பண்றது அப்படின்ற ஆப் இருக்கு. இதை நீங்க சர்ச் பண்ணி எது உங்களுக்கு பெட்டரா இருக்கோ அதை நீங்க யூஸ் பண்ணலாம். அடுத்தது, இப்போ ஷாப்பிங். மெயினா ஹவுஸ் ஒய்ஃப்ஸுக்கு, லேடிஸ்க்கு பொறுத்த வரைக்கும் ஷாப்பிங்னா ரொம்ப பிடிக்கும், ரைட்? இந்த ஷாப்பிங் போகும்போது அதிக செலவுகளை தவிர்ப்பது எப்படி? முதல்ல நம்ம ஷாப்பிங் கிளம்பும் போதே எது தேவையோ அதை எழுதிக்கணும். ஏன்னா நம்ம ஷாப்பிங் மாலுக்கு போயிட்டோம், கடைக்கு போயிட்டோம், சூப்பர் மார்க்கெட்டுக்கோ ஹைப்பர் மார்க்கெட்டுக்கோ போயிட்டோம்னா அங்கே பார்க்கறதெல்லாம் வாங்கணும்னு தோணும், நம்மள குழந்தைங்க வாங்கணும்னு தோணும். அப்படின்னும் போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம டெம்ட் ஆகும். அந்த டெம்டேஷனை உடைக்கணும் அப்படின்னா லிஸ்ட்ல என்ன எழுதி எடுத்துட்டு போறோமோ அதை மட்டும்தான் வாங்கணும். அதை தவிர்த்து அங்கே பார்க்கறதெல்லாம் வாங்கி போட்டோம் அப்படின்னா பட்ஜெட்ல துண்டு இல்லை, போர்வே விடும். அதனால ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் இதில் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஷாப்பிங் ஒரு கில்லர் பாயிண்ட், ரைட்? அடுத்தது, இப்போ நீங்கள் எது செலவு பண்ணாலும் எலக்ட்ரானிக் கார்ட்ஸை யூஸே பண்ணக்கூடாது. எலக்ட்ரானிக் கார்ட்ஸில் சில விஷயங்கள் இருக்குது. ஒரு ஆஃபர் கொடுப்பாங்க, இப்போ பெட்ரோல் போடுறீங்க, காரில் போடணும் போது ஒரு குறிப்பிட்ட சதவீதம் திரும்பி வருது. ஒருவேளை உங்களோட கிரெடிட் கார்டோ டெபிட் கார்டோ நீங்கள் எலக்ட்ரானிக் கார்ட்ஸை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஆஃபர்ஸில் கேஷ்பேக் ஆஃபர்ஸ் கூட கிடைக்கும். ஆனால் அதையும் தாண்டி அதில் எவ்வளோ கேஷ்பேக் ஆஃபரை வச்சு நம்ம பெரிய பணக்காரி ஆயிருக்கோம். அதை விடுத்து இன்னொன்று டெபிட் கார்டோ கிரெடிட் கார்டோ யூஸ் பண்ணும்போது என்ன அட்வான்டேஜ்னா நம்மளோட செலவுகள் ட்ராக் பண்ணப்படும். உங்களோட டெபிட் கார்டுடைய சம்மரி எடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ க்ரோசரிக்கு எவ்வளோ வாங்கியிருக்கீங்க, ட்ரெஸ் மெட்டீரியலுக்கு எவ்வளோ செலவு பண்ணிருக்கீங்க,
என்டர்டைன்மெண்ட்டுக்கு எவ்வளவு செலவு பண்ணிருக்கீங்க, ஃபுட்டு ரெஸ்டாரண்ட்டுக்கு எவ்வளவு செலவு பண்ணி, இந்த மாதிரி உங்களால ட்ராக் பண்ண முடியும். இதை தவிர வேற எந்த யூஸும் எலக்ட்ரானிக் கார்டை வச்சு பர்ச்சேஸ் பண்றதால இல்லை. அப்ப என்ன பண்ணோம், பணமா நம்ம எண்ணி கொடுக்கும் போது இது தேவையா தேவையில்லையா அப்படின்னு யோசிக்க முடியும். கார்டா கொடுக்கும்போது அது எவ்வளவுமே கேட்கறது இல்லை. இப்போ நம்ம ஒரு கடைக்கு போறோம், கார்டை கொடுத்துறோம், அவங்க பில்லை கொடுத்து அந்த பில்லை எத்தனை பேர் பார்க்குறோம், செக் பண்றோம். அதுக்கு பதிலா காசா கொடுக்கும்போது 118 ரூபாய் போது 118 ரூபாய் ஏன்பா அப்படின்னு கேட்கலாம். கேட்டு செலவு பண்ணும்போது நம்மளோட பணம் விரயமாவதை தடுக்க முடியும். அதனால எப்பயுமே கேஷை யூஸ் பண்ணுங்க, எலக்ட்ரானிக் கார்ட்ஸை யூஸ் பண்ணாதீங்க. இந்த 5 விஷயத்தை நீங்க சரியா பண்ணாலே நாம பணத்தை சேர்க்க முடியும். நம்ம சேர்க்கிற பணம் தான் நாளைக்கு ஒரு லட்சமாவோ கோடியாவோ மாறும். அதனால இந்த சேமிப்பு பழக்கத்தை நீங்க கத்துக்கிட்டு உங்க குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்தீங்கன்னா தேவையில்லாத கடன் வருவதை குறைக்க முடியும். சியாண்டா. Subscribe now and press the bell icon. Never miss an update.